இப்போ உங்கள் ஒய்ஃபை பழி வாங்கணும்னா நீங்கள் எத்தனையோ மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர்கிட்ட தான் ட்ரைனிங் போகணும். வேறு எங்கே போனாலும் இந்த ட்ரைனிங் உங்களால் பண்ணவே முடியாது. நாளாக ஓடிச்சு அதை வந்து பேஸ்ட் போடுறது எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்கணும்னு நீங்கள் அடிச்சிருக்கிறீங்களா? அப்போனா கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து அட்டூலி புண்ணில் அழியாதுன்னு தான் சொல்கிறேன். இப்படி தொங்கிட்டு போய் கீழே விழுந்து போயிட்டா யார் பார்ப்பாங்க தான் நாங்கள் வந்து பைக்கில் வீலிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் வீலிங் பண்ணி பார்ப்பீங்க, ரெண்டும் ஒன்றா வீலிங் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் பாரு, என்னோடைய ஒப்பீனியன் என்னவோ அதை தான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா அவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்போ உங்கள் ஒய்ஃபை பழி வாங்கணும்னா நீங்கள் எத்தனையோ மெத்தடில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு மெத்தட் தான் இது. பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் சீசாரை விளையாடுறது தான். காலங்காலமாக இதான் பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், சீசாரை விளையாடும் போது சப்போஸ் நாம தான் எந்திரிச்சு ஓடி போயிடுவோம். ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே ட்ரை பண்ணியிருக்காரு. ப்ரோ ரைடர் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர்கிட்ட தான் ட்ரைனிங் போகணும். வேறு எங்கே போனாலும் இந்த ட்ரைனிங் உங்களால் பண்ணவே முடியாது, கற்றுக்கவும் முடியாது. இவர் தான் சூப்பராக கற்றுக் கொடுக்குறாரு. வாங்க அவர் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறான்னு நாமளே பார்க்கலாம். என்ன குழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. ட்ரைனிங் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவர்கிட்ட தான் கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரைனிங் போகணும். கட்டடம் வீடு கீடு கட்டணும்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, புது மேஸ்திரியை பிடிக்கணும் தேவையில்ல, இன்ஜினியர் பிடிக்கணும் தேவையில்ல. அதுக்கு தான் நம்மகிட்ட ஆள் இருக்குது. நம்ம வடக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தான் நீங்களே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வடக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு கட்டுற மெத்தடு ஸ்டார்டிங் பேஸ் மட்டும், அப்புறமா செவரு போடும். செவரு போடுறது வந்து செவத்து மேலே செவரு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. செவத்தை நாளாக உடச்சி அதை வந்து பேஸ்ட் போடுறது நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது இங்கே தான் பார்க்க முடியும். செய்து செவுத்துல மட்டும் கை வச்சிடாத ப்ளீஸ். முடிச்சுக்கிறது வேற வரும். அதுக்கப்புறம் முடிச்சு எடுத்து கீழே வச்சுட்டா கட்டியிருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்கன்னு நீங்கள் அடிச்சிருக்கிறீங்களா? அப்போனா கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்குறது நீங்கள் எத்தனையோ மெத்தட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் என்னன்னா, நம்ம வந்து பாலத்திலிருந்து கீழே தொங்க சொல்லிட்டு நம்ம கீழே வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணுது. ஆனால் அது அவங்களுக்கே ஆப்போசிட்டாக மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கார் லிபாஸ் வந்து பார்க்கிங் பண்றத ஒருத்தன் பார்த்துட்டு அவனுக்கு இம்ப்ரெஷன் ஆகி திருப்பி இவன் ஆட்டோவை அதே மாதிரி பார்க் பண்றேன்னு போறாங்களோ, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோக்கார் தான். நானா சொல்றேன், அட்டூலி புண்ணு தான் சொல்றேன். இப்படி தொங்கிட்டு போய் கீழே விழுந்து போயிட்டா யார் பார்ப்பாங்க தான் நான் கேட்கறேன். நீங்க வந்து ஸ்டென்ட் பொண்ணு பண்றீங்கன்னா வீட்டுல பண்ணுங்க, இல்லை போய் ஜிம்னாஸ்டிக் போய் பண்ணுங்க. ஏன் ரோட்ல பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். இப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு இருந்துச்சு, இதே அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லாம கம்மமா இருந்துச்சுன்னா நீ கீழே விழுந்தாடா பைத்தியம். சைக்கிளில் ஜிம்னாஸ்டிக் பண்ணணும்னா நீங்கள் இவர்கிட்ட தான் போகணும். சைக்கிளில் போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட மட்டும்தான் ட்ரைனிங் எடுக்கணும், வேறு எங்கே போனாலும் எடுக்க முடியாது. படியில் எப்படி போகிறதுன்னு இவர் சொல்லி தராரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சூப்பராக போகிறாரு. என்ன பின்னாடி தான் நீங்கள் வந்து பைக்கில் வீலிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் வீலிங் பண்ணி பார்ப்பீங்க, ரெண்டும் ஒன்றா வீலிங் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்போ இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாதால போய் நீங்கள் உளுந்து செத்தா யாருக்கும் ஒன்றும் கவலைப்பண்டே இல்லை, நீங்கள் போய் சாவுங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இதுலேயும் பாருங்க, ஹெல்மெட் போடாமல் தான் வரான். சுற்றி கையில் கேட்ச் பிடிச்சி பார்த்துருப்பீங்க, காலில் கேட்ச் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சத்தியமான இப்படியும் கேட்ச் பிடிப்பான்னு இந்த வீடியோ பார்த்த இடத்த எனக்கே தெரியும்.
சாவுடா. ஹாப்பி நியூ இயர் நீங்க எப்படியோ எத்தனை விதமா சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது இவரால் மட்டும்தான் முடியும். ஹாப்பி நியூ அதை மீறிக்கிட்டு நாய் துரத்துவதுன்னு சொல்லிட்டு நாயோட நான் வேகமா வண்டியை முறுக்கிட்டு போறேன்னு சொல்லி நீங்க வண்டியை முன்னாடி ஓட்டிட்டு போறீங்க. இப்ப நீங்க நாயை பின்னாடி பார்த்துட்டே போய் முன்னாடி என்ன வரணும்னு தெரியாம எப்படி போவீங்க? முன்னாடி போவீங்க என்ன பண்றீங்கன்னா, முன்னாடி ஆளுங்க கீழே போயிட்டு இருந்தா ஆளுங்க மேல விட்டு ஏத்துவீங்க, எல்லாம் கார் மேல விட்டு ஏத்துவீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 பேரு ஒரு குழந்தைங்க இருக்குது. இப்ப குழந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருக்குது. இப்ப குழந்தைக்கு வந்து பெரியவங்களோட லைட்டா அடிபட்டாலும் கொஞ்சம் வலி தாங்கிக்குவாங்க. குழந்தை வலி தாங்குமா? இப்ப முன்னாடி போகும்போது இப்ப ஏதாச்சும் பெருசா ஏதாச்சும் தப்பு நடந்தா அது என்ன பண்றது? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நாய் துரத்திட்டு வந்தா ஸ்லோவா போங்க. அப்படி இல்ல வண்டியை நிறுத்திடுங்க. வண்டியை நிறுத்திட்டு அந்த நாய் போனோட்டிக்கிட்ட நீங்க போங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க அந்த நாய் துரத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமா போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பழி வாங்குறது இப்படியும் வாங்கலாம்னு இந்த வீடியோ பார்த்துறது எனக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பழி வாங்கினா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பைக்ல பின்னாடி ஒரு விஷயம் என்ன பண்றோம்னு தான் பாக்குறோம். இந்த மாதிரி ஹாப்பி தீபாவளி சொல்லி நீங்க எங்கேயோ பார்க்குறது அதான் நீங்க பார்க்க போகும். இப்படியே ஹாப்பி தீபாவளி சொல்லலான்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தான் தலையில தானே மண்ணவாரி போடுவான்னு சில பேர் பல பழமொழியில சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். இவரை தவிர வேற யாரும் கிடையாது. இவன் உரம் மூடிட்டு வந்து ஒரு தலை வச்சு விடணும். அதை விட்டுட்டு இவன் அக்கல்ல விடுறதும் பொங்கல விடுறதும் சந்தில விடுறதும் விட்டுக்கிட்டு இப்ப சப்போஸ் அந்த ஆளுங்க யாராச்சும் போனா ஆளுங்க மேல தானே ஓடுவான். இவன் சாவறதெல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கரையும் சேர்த்து சாவடிக்கிறான் தான் நான் கேட்கறேன். போலீஸ்ல தப்பிக்கிறது நீங்க எத்தனையோ மெத்தடை பார்த்துருப்பீங்க. டிராபிக்ல ஏதோ பிடிச்சிட்டு இருந்தா. ஆனா இது மாதிரி யாராலையும் மெத்தட் பண்ண முடியாது. போலீஸே பதறி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் வந்து பிடிக்க வராங்கன்னா ஒன்று டீசெண்டா நின்றுக்குங்க. ஃபைன் போட்டா ஃபைன் போட்டோம். இப்போ நீங்க முறுக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆளுங்க வேற ஆளுங்க மேல ஏதாச்சும் விட்டுட்டா இல்லை நீங்க கீழே விழுந்து போயிட்டா யாரு பாக்குறது? அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. மலை மேல பைக் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு நீங்க நம்மளால எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போக வேண்டிய ட்ரெயினர் அது இவர் தான். ஓப்பனிங் நல்லா இருந்தது, பட் பினிஷிங் மட்டும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. குறுக்க இந்த கௌசிக் வந்தா இப்படி அட்டுலி புண்ணுல போய் நீங்க உளுந்து சாகிறதுக்கு இக்கரைங்கள யாராச்சும் ஆளுக்கு முன்னாடி போனா அவங்க மேலேயும் விட்டு நீங்க கொண்டுட்டு போயிருவீங்க. இப்ப அவங்களுக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம் நான் கேட்கறேன். இப்ப பார்த்தா நீங்க ஓட்டிட்டு போறது பார்த்தா உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியல. அப்புறம் அவங்க நடுவில் குறுக்கு வந்துட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போற வேகத்துக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலா ஓட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் போய் ட்ராக்ல போய் ஓட்டிட்டு சாவுங்க. ஏன் இந்த ரோட்ல ஓட்டிட்டு சாவடிக்கிறீங்க மக்களை? இப்ப நீ உளுந்து செத்தாவது உன் மேரேஜ் நீ தனியா போய் சாவு. அதையே இக்கரையில போட்டு சாவடிக்கன்னு தான் நான் கேட்கறேன். இப்ப ஆளு குறுக்கு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. தம்பி பிரேக்க அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால்